Poornima vlogs. இன்னைக்கு Poornima vlogsல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். சோ ரவா இட்லி வந்துட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். சோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்த்தறலாம் வாங்க. ரவா இட்லிக்கு தேவையான ரவா வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இந்த கப்ல தான் வந்துட்டு நான் மெஷர்மென்ட் போட்டுருக்கேன். சோ இதுல வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நான் அதுல ரவா எடுத்துர்க்கேன். சோ இதுக்கு தேவையான தயிர் வந்துட்டு நான் ஆல்ரெடி நேத்து நைட் வந்துட்டு ஊற ஊத்தி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 2 பச்சை மிளகா அளவுக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கருவேப்பிலை இல்லாதனால நான் சேர்க்கலை. ஸோ கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்தம்பருப்பு நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணி பேட்டர் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் விட்டுருக்கோம். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ லைட்டாக வந்துட்டு கடுகு வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். ஸோ இதிலே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, ஸோ உளுந்தம்பருப்பு வந்துட்டு அதில் கடுகு தாளிக்கலை, சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதிகமாக. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, ஸோ முந்திரி வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ வறுத்த முந்திரி தான், அதனால் நான் வறுக்கலை. ஸோ இதிலே போட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இதிலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழையை தூக்கிட்டு, இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்துட்டு லைட்டாக நம்ம வந்துட்டு வறுத்துக்க போகிறோம். இதிலே போட்டு இதே வந்துட்டு ரவையை வந்து நல்லா இதோட வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நல்லா சிம்மிலே வச்சு கொஞ்சம் வறுத்துக்கோங்க ரவையை. நம்ம ரவையை வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்தாச்சு. இது அப்படியே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்க போகிறோம். ரவையை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தயிர் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு ரவை எடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நான் தண்ணியும் ஊற்றல, அப்படியே கெட்டியாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் 1 கப்பு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து புளிச்ச தயிராக நீங்கள் சேர்த்துக்கக்கூடாது. இது நைட்டு தான் நம்ம ஊற ஊற்றி அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ நல்லா வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக நல்லாவே வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம தயிரோட. இப்போ வந்துட்டு நம்ம இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த இட்லிக்கு தேவையான உப்பு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்ந்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து கலந்து வந்துட்டு உங்களுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு பேட்டர் வந்துட்டு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 hour அளவுக்கு அப்படியே வந்துட்டு வச்சிட போகிறோம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 15 இல்லை ½ hour அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ ரவா இட்லிக்கு மாவு வந்துட்டு ஒரு ½ hour வந்து நல்லா ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ நம்ம வந்து தண்ணி கலந்து இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு திக்காகிடுச்சு அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு நான் சோடா உப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இதில். ஸோ இந்த அளவுக்கு நான் சோடா உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இதில். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த சோடா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திக்காக வந்து ரவை ஊறி வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸோ அடுப்பில் வந்துட்டு இந்த இட்லி வேக வைக்கிற பேன் நான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் நான் வந்துட்டு இந்த குழியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எண்ணெய் டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டரை இப்படியே வந்து அப்படியே ஊற்றி நம்ம வச்சுக்க போகிறோம் உள்ள. அதே மாதிரியே நம்ம இன்னொரு பிளேட்லையும் அப்படியே ஊற்றி உள்ள வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே வந்துட்டு நம்ம உள்ள அப்படியே வச்சுக்க போகிறோம். ஸோ இது ஆவியில் ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும். போட்டுருவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ரவா இட்லி ஸோ நல்லா வந்துட்டு உங்களுக்கு வெந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவா இட்லியை லைஸாக வந்துட்டு எல்லா சைடும் எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவா இட்லி செஞ்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு பார்த்துருக்கோம். ஸோ எப்படி வந்ததுன்றது நீங்களே பார்த்தீங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கோம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஃபீட்பேக்கில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.